உள்ளிட்ட இலக்கியங்களும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் கதைகளும் கைபேசிகளில் பதிவு செய்து தரப்படுவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. 200க்கும் மேற்பட்ட ஆண்டுகள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் என திருப்பூர் புத்தக கண்காட்சி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. புத்தக கண்காட்சியில் திருக்குறள், பாரதியார் பாடல்கள் போன்ற இலக்கியங்களும், கல்வியின் பொன்னியின் செல்வன், புதுமை புத்தன் போன்ற எழுத்தாளர்களின் கதைகளும் கைபேசியில் பதிவு செய்யப்படுகிறது. வேலூரைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனம் ஒன்று குறைந்த கட்டணத்தில் செய்து தரும் இந்த புதிய முயற்சி பெரும் வரவேற்கின்றன. செல்போன்ல பாட்டு சினிமாலாம் டவுன்லோட் படிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம். திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1000 இந்த மாதிரி விஷயங்களை டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய பண்பாடு பழக்கூடிய இலக்கியங்களை கற்றுக்கிறது ரொம்ப தேவையான அம்சம். திருக்குறள், பாரதியார் பாடல்கள் இது மாதிரி எல்லாமே மொபைலில் படிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டோம். இது நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இசை, படங்கள், விளையாட்டுகளை மட்டுமே கொண்டதாக கைபேசி திகழ்ந்து வந்தது. ஆனால் அதில் சிந்தனையை தூண்டும் கவிதைகள், கதைகள், இலக்கியங்களை படித்து கேட்டு இன்புற முடியும் என்பதை புத்தக கண்காட்சிக்கு வந்த பெரும்பாலானோர் உணர்ந்ததை தான் முடிந்தது. மக செய்திகளுக்காக விநாயகமூர்த்தி.